அனைவருக்கும் வணக்கம். நான் கொல்லவட்டியிலேருந்து மணி பேசுகிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பயன்படுத்துகின்ற ஒரு எளிமையான கரைசலுங்க. மண்ணுயிர் கரைசல். பார்த்தீங்கன்னா, எளிமையான கரைசலுங்க. அதற்கு தேவையான இடுபொருள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையானதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, தயார் செய்வதற்கு ஒரு 20 லிட்டர் கேன் ஒன்றுங்க. நாட்டு மாட்டு சாணி 1/2 கிலோ. நமது தோட்டத்து மண் ஒரு 1/2 கிலோங்க. இதுதான் எளிமையான கரைசலுங்க. இதுக்கு மண்ணுயிர் கரைசல்னு பேர் வச்சுருக்கிறேனுங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேனுங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. இப்போ இது ஒன்றும் இது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணி இல்லைங்க, 1/2 கிலோ நாட்டு மாட்டு சாணம் 1/2 கிலோ, நமது தோட்டத்து மண் 1/2 கிலோங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ஊற்றி கலக்கி வச்சிட்டோம்னாங்க அந்த கரைசல் ரெடி ஆயிருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 21 நாளுங்க. 21 நாளைக்கு மேலே இதை நாம் பயன்படுத்தலாமுங்க. அதை மறுபடியும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேனுங்க. இது செய்முறை விளக்கமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆட் பண்ணுறோம்னு பார்க்கலாமுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மண் நமது தோட்டத்து மண் 1/2 கிலோ எடுத்துருக்குறோமுங்க. நமது நாட்டு மாட்டு சாணி 1/2 கிலோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க 1/2 கிலோ நாட்டு மாட்டு சாணி, 1/2 கிலோ தோட்டத்து மண் ரெண்டையும் எடுத்துங்க நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிணைஞ்சிக்கோணுங்க. தண்ணி முதல்ல ஊற்ற வேண்டாமுங்க. முதல்ல 2 பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி நல்லா பதத்துக்கு பிணைஞ்சு விட்டுங்க. அதை இந்த கேனில் போட்டுட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணுங்க. பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே உருண்டை பிடிச்சி நாம் இதில் போடுறோமுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாணத்தையும் மண்ணையும் பிள்ளையார் பிடிச்ச மாதிரி பிடிச்சு உள்ளே போட்டுக்கிறோமுங்க. இதை போட்டுட்டு உருண்டை உருண்டையே தனித்தனியாக இருக்குங்க. இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணுறோமுங்க. இப்போ தண்ணி நிறச்சாச்சுங்க. இதை நான் அப்படியே எது கலக்கவோ சுத்தவோ எதுவும் வேண்டியது இல்லைங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு நிழல் பகுதியான வெயில் நிழல் எப்படி இருந்தாலும் படுற மாதிரி வச்சுக்கலாமுங்க. அவ்வளோதானுங்க. இது 21 நாள் இப்படியே இருக்கணுங்க. 22வது நாள் அது எப்படி தாய் திரவமாக மாறுது, அது எப்படி பெருக்கம் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.